மலம்பட்டியில் திருச்சி போகிற மெயின் ரோட்டில் இப்போ நான் இருந்துகிட்டு இருக்கேங்க. எனக்கு பின்னாடி புனித சவேரியார் திருத்தலத்துடைய முகப்பு இருக்குது. இங்கே சவேரியாரை கண்ணுக்குட்டி சவேரியார் அப்படின்னு சொல்லி செல்லமாக கூப்பிடுறாங்க. ஏன் அப்படி கூப்பிடுறாங்க? வாங்க உள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். புனித சவேரியார் திருத்தலத்துடைய தலைவாயில தாங்க இப்போ நான் இருந்துகிட்டு இருக்கேன். 1800களின் கடைசியில் கட்டப்பட்ட இந்த ஆலயம் 1972ஆம் ஆண்டு நூற்றாண்டு விழாவை கொண்டாடிருக்கு. அந்த பழைய கோயிலை அப்படியே வச்சுக்கிட்டு முன்பகுதியை நீட்டிப்பு செஞ்சுருக்காங்க. இந்த வகையில் புதுப்பிக்கப்பட்ட இந்த ஆலயம் 1998ஆம் ஆண்டு அர்ச்சிக்கப்பட்டிருக்கு. இந்த ஆலயத்தில் பீடத்துடைய மேல் பகுதியில் புனித சவேரியார் சுரூபம் ஒன்று இருக்குது. இது ரொம்பவே பழமையான சுரூபமாக. அந்த காலத்தில் சவேரியார் மதுரையிலிருந்து திருச்சிக்கு போகிற வழியில் இந்த ஊரில் வந்து தங்கிட்டு போனதாக இந்த பகுதி மக்கள் சொல்கிறாங்க. இந்த ஊரினுடைய திருவிழா மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒன்றாக இருக்கின்றது. டிசம்பர் மாதம் 1, 2, 3 ஆகிய தினங்களிலே திருவிழாவானது விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்த ஆலயத்தில் சவேரியார் படுத்த நிலையில் ஒரு சிரபம் இருக்குங்க. மணப்பாடு, ஆலந்தலை, ஊரி இந்த பகுதியிலெல்லாம் அந்த காலத்தில் சவேரியார் நற்செய்தி பணி செஞ்சுட்டு இருந்த சமயத்தில் மதுரையிலேருந்து திருச்சிக்கு கால்நடையாக போகிற சமயத்தில் இந்த ஊரில் வந்து தங்கி இருந்துட்டு போனாராம். அதனால் புனித சவேரியாரின் பாதம் பட்ட மண் அப்படின்ற பெருமை இந்த ஊருக்கு இருக்குங்க. மலம்பட்டி புனித சவேரியார் கோயில் என்றால் பெரிய பிரபல்யமானது. அதிலும் 3 பொங்கல் பெரிய முக்கியமானது. பல ஊரில் இருந்தும் பல மக்களும் பல மதத்தினர் வந்து பொங்கல் வச்சு சாப்பிட்டு பரிமாறிக்கொண்டு வேண்டுதலை நிறைவேற்றி போவார்கள். இந்த ஊரில் உள்ள சவேரியாரை வந்து கண்ணுக்குட்டி சவேரியார் அப்படின்னு செல்லமாக அழைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, தங்களுடைய ஆடு மாடுகள் வந்து கண்ணு போடாமல் இருக்கிறது, சினப்பிடிக்காமல் இருக்கிறது, நோய்வாய்ப்படுற சமயத்தில் சவேரியாரை வேண்டுவாங்களாம். அப்படி வேண்டி அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுற சமயத்தில் அந்த கன்றுக்குட்டிகளை வந்து இங்கே கொண்டு வந்து காணிக்கையாக செலுத்துவாங்களாம். ஒவ்வொரு வருஷமும் திருவிழா சமயத்தில் இந்த கன்றுக்குட்டிகளை வந்து ஏலம் போடுவாங்களாம். எப்படியும் குறைஞ்சது ஒரு 50 கன்றுக்குட்டிகள் வந்து காணிக்கையாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் அம்மாவுக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க, ஆம்பளை பிள்ளைங்க இல்லை. சவேரியார் கோயிலுக்கு வந்து கண்ணீரோடு வேண்டிக்கிட்டாங்க. அது அடுத்த வருஷமே என் தம்பி பிறந்தான். இந்த பகுதி விவசாய பகுதி அப்படின்றதுனால மழை வேண்டி சவேரியாரை வேண்டுவாங்களாம். சவேரியார் திருவிழாவுக்கு கொடி ஏற்றிட்டாங்கனாலே மழை வந்து கொட்டுன்றாங்க. எங்களுக்கு வந்து இந்த வருஷம் மழை பெய்யாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். சவேரியாரை நினச்சி வேண்டிக்கிட்டே இருந்தோம். நல்ல மழை பெஞ்சிச்சு, எங்களுக்கு விவசாயமும் நல்ல முறையில் இருந்துச்சு. நாங்கள் அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்லாமல் இந்துக்களும் சவேரியாருக்கு பக்தி முயற்சிகளை செய்வாங்களாம். சவேரியாரை வேண்டி வேண்டுதல்கள் நிறைவேற சமயத்தில் முதல் சீரை சவேரியாருக்கு செஞ்சுட்டு தான் அப்புறம் அவங்க வெளியே செய்வாங்களாம். இந்த மாதிரி நிறைய சிறப்புகள் இந்த ஆலயத்துக்கு இருக்குங்க.